நாய்க்குட்டி போய் பார்க்கல. முருகனுக்கு அரோகரா. சிறுவார்படை முருகனுக்கு அரோகரா. 24/3/2026 இன்று பெருந்தொடரான பக்தர்கள் முருகனின் ஆசையை பெற வந்தவன் உள்ளார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிறுவார்படை முருகனுக்கு அரோகரா. எத்தனாவது வாரம்? அஞ்சாவது வாரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்துருக்கேன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனகூர். இந்த முருகரை பார்க்க 4 வாரமாக வரேன். இங்கே வந்தது எல்லாம் நான் நினச்சது என் தம்பிக்கு குழந்தை இல்லைன்னு வந்தேன். நடந்தது உடனே 4 வாரத்திலே நடந்துருச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேர் பணப்பாங்க சாமி, இந்த சேகர் பேர் பணப்பாங்க ஊர். ஃபஸ்ட் டைம் நான் நிறைய வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வாரம் 6 வாரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். பேர்? கதிரேசன் ரேவதி. நான் அறக்கட்டையில் இருக்கிறேன் சார். வடிவீடு மாணிக்க சங்கநாத அறக்கட்டையில் இருக்கிறேன். என் குருநாதர் வந்து பாலமுருகன் சங்கு சுவாமிகள். மேடம் வந்து ஜெகசுந்தரி. அவங்க சங்கு கிளாஸ் கற்று தராங்க திருவட்டூரில். நான் ஒரு 10 ஆண்டு காலமாக இது வாசிச்சிருக்கேன் எல்லா சிவன் ஆலயத்துக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லு. சரி அப்பதான் சாக்கி தரு. சரி பூ இருக்கட்டும். பூ இருக்கட்டும். முருகா சொல்லு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 நிருபர் ரைட் சொல்லுங்கள். உங்கள் பேர்? என் பேர் சக்திகுமார். எங்கேருந்து வரீங்க? நான் சேலம். ரைட் சொல்லுங்கள். முருகன் முதல் வாரம் தான் வந்திருக்கேன். மதன் சிவாலயத்துக்கு நான் வாரம் செவ்வாய்க்கிழமை கண்டாத அந்த முருகன் கோயிலுடன் போயிட்டு இருக்கிறேன். இதில் வாரம் வந்திருக்கிறேன். நல்லா திருப்தியாக இருக்குது. மறுபடியும் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறோம். அது கிடைக்கிறதா பார்க்கலாம். எங்கேருந்து வரீங்க? ரைட். கோயில் நல்ல வைப்ரேஷனாக இருக்கா? முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் சௌமியா. நான் பெங்களூர்லேருந்து வரேன். இந்த முருகனை வந்து எங்கள் ஆண்டி வந்து சொன்னாங்க, நீ அங்கே போனீன்னா நீ நினைச்சது நிறைவேறிட்டு. அதுக்காக நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சாமியை கும்பிட்டு ஆச்சு. பாப்பா பேர் ஷஷ்டி. அம்மா பேர்? அம்மா பேர் வந்து லதா. என் பேர் விஜயலட்சுமி. வீட்டுக்காரர் பேர்? வீட்டுக்கார பேர் லோகநாதன். ரைட் சொல்லுங்க. எத்தனாவது வாரம் வரீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 வாரம் வந்தேன். இப்போ நான் திருப்பி வந்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது வேண்டுதல் வச்சேன். எனக்கு அது சைல்ட்ஹுட் ட்ரீம், வீடு வாங்கணும் அப்படின்றது. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வாரம் வரும்போது தான் வேண்டுதல் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. அதுக்கு அடுத்த வாரம் வரும்போதெல்லாம் சாமியை வந்து பார்த்தா போதும், முருகரை வந்து பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டே மாறிடுச்சு. 6 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் நடக்கலனாலும் பரவாயில்ல, வேணும் நடக்கலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி வந்து சாமியை பார்த்தோம், 6 வாரம் பார்க்க விட்டாரு நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது. திடீர்னு 6 வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் எங்களுக்கு, நாங்க அது வரையும் எங்கெங்கயும் நாங்களா போய் தேடி தேடி அலைஞ்சோம், அப்பெல்லாம் கிடைக்கல. திடீர்னு ஒருத்தவங்க மூலியமா எங்களுக்கு வந்து இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்திலேயே காமிச்சு, அது நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், வீட்டு பக்கத்திலேயே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு ஒரு வீடு. முருகன் அருள் எல்லாமே இந்த முருகர். ஆமா, எல்லாமே அவராலதான். சிறுவார்புரி முருகனுக்கு அரோகரா. 3 தடவை சொல்லுங்க. சிறுவாபுரி முருகனால. சஷ்டி நீ சொல்லு. சிறுவாபுரி முருகன் சொல்லு. சிறுவாபுரி முருகர்னால. நீ சொல்லு. முருகர்னால. நீ சொல்லு. முருகர் சொல்லு. முருகர் சொல்லு. முருகன் சொல்லு. சொல்லுங்க. முருகனுக்கு நன்றி சொல்லுங்க. அரோகரா சொல்லு. முருகருக்கு நன்றி. அரோகரா. 3 தடவை சொல்லுங்க.
சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. పేరు తెలుగు తెలుగు. నా పేరు భార్గవి. నేను బెంగళూరు నుంచి వచ్చాను. శివాపురి మురుగు ఇక్కడే 500 సంవత్సరాలుగా ఫేమస్ అని అందరూ చెప్పుకున్నారు. కాబట్టి నాకు కొన్ని కోరికలు ఉన్నాయి, అది నెరవేర్చాలని ఆ భగవంతుని నమ్ముకొని వచ్చాను. తప్పకుండా నెరవేర్చాలని నమ్మకం ఉంది. నేను అపారమైన మురుగుడు భక్తురాలు కాబట్టి ఆ మురుగుడు అందరిని ఆశ్రయిస్తాడని అందరూ నమ్మి ఇక్కడికి వస్తున్నారు. కాబట్టి తప్పకుండా ఆయన ఆస్తులు అందరికీ కలుగుతుంది. తప్పకుండా అందరూ వచ్చి ఆయన ఆశీర్వాదం తీసుకోండి. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி பாலமுருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி பாலமுருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி பாலமுருகனுக்கு அரோகரா. ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண சிறுவாபுரி முருகா ஆதிமுனவரே பாலசுப்ரமணியா அடியேன் கொடான தொண்டு சுவாமி. உன்னை நம்பி வந்த மக்களுக்கு வீடுக்கு கட்ட வேண்டவங்களுக்கு வீடு பாக்கியமும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி வச்சு அவங்க தொழிலுக்கு வழிகாட்டு, அவங்க வாழ்நாள் வந்து வழிகாட்டு நல்லது நடக்க நல்லது. இன்னைக்கு சஷ்டி இன்றைக்குன்றதுனால செவ்வாய்க்கிழமை சஷ்டி 2 சேர்ந்து வந்ததால பல கொடான கோடி பக்தர்கள் உன்னை நாடி வர அத்தனை பக்தர்கள் நல்லது. காலம் உங்கள் பாதம் கொடுக்கும் பழகணும் உங்களை சேவன அடியனை ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் இந்த பக்தர்களுக்கு எந்தென்று நிலையணக்கு நடந்து மேலும் நிலையணக்கு நிலைப்பாடு சுவாமி சிறுவாபுரி முருகா. ஓம் சரவண பவா. சிறுவாபுரி முருகன் கோவிலின் சிறப்பு என்னவென்றால், இது சொந்த வீடு வாங்கும் கனவை நிறைவேற்றும் சக்தி படைத்த ஆலயம் என்றும் லவகுசர்கள் வழிபட்ட தலமாகவும் விளங்குகிறது. மேலும் இந்த கோவிலின் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் கருதப்படுகிறார். சொந்த வீடு மற்றும் தொழில் கனவுகள், வீடு கட்ட விரும்புபவர்கள் மற்றும் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களின் கனவுகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இராமாயணத்தில் வரும் லவ்குசர்கள் இங்கு வந்து சிவபெருமானையும் முருகனையும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இது இந்த தலத்தின் பழமையையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. இங்குள்ள முருகன் பாலசுப்பிரமணியராக காட்சி தருகிறார். இவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவராகவும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராகவும் போற்றப்படுகிறார். வள்ளி திருமணத்தின் போது முருகன் வள்ளியுடன் இந்த இடத்தில் தங்கியதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. இது தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும். 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மற்றும் உயரமான கொடிமரம் இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்களாகும். மேலும் இதன் கட்டமைப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. சிறுவாபுரி ஆலயம் சக்தி வாய்ந்த மந்திரங்களை கொண்ட தலமாக அறியப்படுகிறது. அபீத குஜலாம்பாள், சூரியனார், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், அருணகிரிநாதர், அண்ணாமலையார், மயூரநாதர் போன்றவர்களுக்கு கோவிலில் தனி சன்னதிகள் உள்ளன. சிறுவாபுரி முருகனை வழிபட்டால் எப்போதும் நம்முடன் இருந்து தொடங்கிய காரியங்களில் வெற்றி தருவார். சொந்த வீடு அமைந்திட, குழந்தை வரம் கிடைக்க, திருமணம் நடக்க, செல்வங்கள் சேர
வா வா சிறுவா பூரிக்கு வா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சுப்பிரமணியனை காணவா ராமரின் பிள்ளைகளாம் லமன் குசன் என்ற நாமம் கொண்டவர்களா தந்தை என்று அறியாமல் வில்லாளன் ராமரிடமே அம்பை எய்தனரா சிறுவர்கள் போரித்ததனால் சிறுவாபுரி என்று பெயர் வந்ததா சிறுவா புரிக்கு வா சொந்த வீடு அமைந்திட குழந்தை வரம் கிடைக்க திருமணம் நடக்க செல்வங்கள் சேர வா 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 சிறுவா புரிக்கு வா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பாலசுப்பிரமணியரை காணவா மரகதமயில் கொண்ட திருத்தலமா அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடிய திருக்கோவிலாம் நாடி வரும் பக்தர்களின் துயர் துடைக்கும் வேலவன் குடிகொண்ட சிறப்பான ஆலயமா அண்ணாமலையார் மற்றும் திரு உண்ணாமலை அம்மன் காட்சி தரும் அற்புதத்தலமா உற்சவமூர்த்தியான வள்ளி மணாளர் வள்ளியுடன் திருமண கோலத்தில் காட்சி தரும் பழமையான கோயிலா சிறுவா புரிக்கு வா சொந்த வீடு அமைந்திட குழந்தை வரம் கிடைக்க திருமணம் நடக்க செல்வங்கள் சேர சிறுவா புரிக்கு வா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பாலசுப்பிரமணியனை காணவா முருகா போற்றி வேலவா போற்றி வடிவேலா போற்றி ஆறுமுகனே போற்றி அறுபடை வீடு கொண்ட கார்த்திகேயா போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர்
Snake has captured. Snake has